என் பொண்ணு எனக்கு அண்ணன் மட்டும் தேடிட்டு இருந்திருக்கிறாங்க. பார்த்த உடனே சிரிக்கிறேங்க. ஒரு நாள் கூட அவன் வேற எங்கேயுமே போனதே கிடையாது. வீட்டுல சந்திலேயே தான் விளையாடுவானா. குடும்பத்தில் இருக்கிற வெறுப்பு, புருஷங்கிட்ட சண்டை போட்டு வந்தது, மேலே பெரிய டீச்சர் ட்ரெயின், சின்ன டீச்சர் எல்லாம் குழந்தைங்கள போட்டு அடிக்கிறது, இது மாதிரி தொடர்ந்து நடக்குது. இப்போ கூட பார்த்தீங்களா திருவண்ணாமலையில். நான் வாங்கிட்டான்னா இவர் வேணாரு, இப்போ நானே வாங்குறேன்னு சொல்றான். வேணாம் வேணாம். சிவன்யா சாப்பிட்றதாங்க ஹைலைட்டு காமெடியாக எங்கள் வீட்டில் டெய்லியும் நடக்கிற சம்பவம் இதுதான். ஏங்க நீ சாப்பிடுங்க, வேற ஒன்றும் பண்ண வேணாம். மேலே ஃபுல்லாக அப்படியே அதை போட்டு ஒன்று குழைக்கிறான். நமக்கு கூசுது பார்த்தா. நீங்கள் வர வேணாம், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க. நீங்கள் வேலையை பாருங்க. அவங்க அப்பா பேசுறாரா, அதனால அவர்கிட்ட போகணுமா? அப்போ இன்னைக்கு கொஞ்சம் காலையிலே போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க அந்த புதினா மல்லியெல்லாம். இதுதான் எப்போவுமே கிடைக்காது. நாங்கள் என்னைக்கு பிரியாணி போட்டாலும் எதாவது பண்ணாலும் அதனால சரி போய்ட்டு காலையிலே வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். அடுத்தது வெங்காயம் தக்காளி வெட்டணும். மேடம் வந்து அவங்க விளாண்டுருக்காங்க. ஃபுல்லாக அவங்கள பார்த்துனா நான் வெட்டி கொடுப்பேன். அதுக்கப்புறம் நான் பார்த்துப்பேன். அவள் போய் பிரியாணி போடுவான். திரும்ப அப்படியே ஏன் என்ன அவ்வை சண்முகி ஒரு நாளைக்கு 9 கட்டப் மாத்திரா. பிரியாணி தான் இன்னைக்கு நம்ம வீட்டில். இந்த தக்காளி பூரா இன்னைக்கு என்ன வேலைன்னு சொல்லிட்டு பிரியாணி ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். நீ சந்தைக்கு போனுங்க. அது இல்லாமல் ஐயோ ஒரு வீடியோ எடுக்க விட மாட்டேங்கிறாங்க. ஆனால் இந்த வெய்யனாலே தெரியாத அளவுக்கு இப்போ காற்று செம்மையா அடிக்குதுங்க. அதான் ஒரு நல்ல விஷயம். ஆடி காற்று வந்து நல்லா சூப்பராக இருக்குது. ஆனால் அதே அளவுக்கு வெயில் அடிக்குது. பாட்டி வந்துருக்குறாங்க. ஏதோ மாங்காய் வேணுமாங்க. நானும் போனப்பெல்லாம் சொல்லாம விட்டாங்க. மறந்து வந்துட்டேன். போயிட்டு அவங்களுக்கு மாங்காய் பிடிச்சிட்டு வந்து அவங்களாம் எடுத்துகிட்டு போட்டு சும்மா வேஸ்ட்டாக அணிலுக்கு இருந்தால் கடிச்சு வேஸ்ட்டாக போகுது. வந்து எப்படியே வச்சுருங்க மாங்காய். ஓ அதான் இல்லையா, இன்னும் பெருக்கலைங்க. குட்டி குட்டியாக தான் இருக்குது. இருந்தாலும் பாட்டி ஏதோ எனக்கு வேணும்னாங்க. பிச்சுட்டு போகலான்ட்டு வந்துட்டு தட்டிட்டு நிற்கிறோம். என்னோட மாங்காய் மரத்து சைஸே இவ்வளோதாங்க. இதுக்கு மேலே சைஸ் வராது. என்ன பண்ணாலும் இவ்வளோ தான். அப்படியே அது என்ன பண்ணுதுன்னா அந்த சைஸ்லேயே பழுத்து இருக்குது. ஊறுகாய் மாங்காய் மாதிரி ரொம்ப பெருசாலாம் வரும். ஸ்டார்டிங்கில் கிளிமொக்கு மாங்காய் மாதிரி நல்லா நீட்டாக வந்தது. இப்போ சத்து பத்தில் என்னமோ தெரில, அதனால் அப்படி சைஸ் கம்மியாக தான் இருக்குது. இன்னைக்கு பக்கத்து வீட்டில் விளையாட போனாங்க. திரும்ப கூப்பிட்டா வரவே மாட்டேங்கிறான். வரவே மனசே இல்லை. இத்தனை வருஷத்துல ஒரு நாள் கூட அவன் வேற எங்கேயுமே போனதே கிடையாது. வீட்டில் சந்திலேயே தான் விளையாடுவானா. போய் விளையாண்டுட்டு வந்து இவரா போய் கூப்பிட சொன்னேன். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, சாப்பாடுறதுக்கு கூட்டிட்டு வா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட்டிட்டு வந்தாரு. வரவே இல்லையா. அதுக்கே ஏன் சிவா திரும்ப போறியா? போறானா திரும்ப. அப்படியே வாங்க, சமையல் ரெடி ஆயிடுச்சு, பார்க்கலாம். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சிவா வேற ரொம்ப பசியில் நிற்கிறான். எந்த அளவுக்கு வர ரொம்ப மட்டமாயிட்டானா, சாப்பாடு வச்சா பாப்பா கேட்ட பையன் கருவை விட்டுட்டு உக்காந்துருக்காத. கேட்டால் 1 மணிக்கு சாப்பாடு ஊட்டணும். பாப்பா பார்த்துக்க நான் பார்த்துட்டேன். சாப்பாடை ரெடி பண்ணி வீணாக்கிட்டேன். நான் கொல்லைக்கு போயிட்டு தான் பாருங்க, இது மண் அள்ளிட்டு வந்திருக்கேன். இது தோட்ட மண். ஏன்னா தோட்டத்தில் வந்து ஒரு 20 கொய்யா கன்று இப்போ தான் வெடிச்சு வந்திருக்கு. அது இல்லாமல் பலாக்கன்லாம் நிறைய சாகுதுங்க தண்ணி வைக்காமல். இதெல்லாம் நல்லா வளர்த்து கொண்டு போய் எங்கேயாவது ரோட்டில் பக்கம் வச்சு விட்டாலும் ஏதாவது முளைச்சிட்டு கிடக்குந்தா போட்டிருக்கேன்ல. இந்த வச்சுருங்க. இந்த குட்டி குட்டியாக இருக்கிறதெல்லாம் கொய்யா, நாட்டு கொய்யா. இப்போ இதை வந்து எடுத்து பேக் பண்ணணும். அதுக்காக நானே 2-3 நாளாக எடுக்கணும்னு நினச்சிட்டே நான் பண்ணேன். அதான் போய் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்தேன். துணிவை காய வைக்கத்தானே தவிர எல்லாம் கீழே தாங்க வர வரைக்கும் வட்டவாசம் தாங்க முடியல. சிவா அந்த மண்ணுக்கெல்லாம் தண்ணி தெளிச்சிட்டு இருக்காங்க பேக்கெட் பண்ணுறதுக்கு. அந்த கொய்யா கண்ணை மாற்றி வைக்கணும். சரிம்மா. நான் சந்தைக்கு போகணுங்க. போயிட்டு டீ கடைக்கு போகலான்னு என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து ஈத்துட்டு வந்துட்டான். கடைசியில் பார்த்தா ஏதோ வேலையா வந்துட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு 5 மணிக்கு வந்தோம். 6 மணி ஆச்சு. அடுத்தது போயிட்டு தான் சந்தைக்கு போகணும். அதே திட்டா எங்கடா இருக்குன்னு கேட்டுட்டு இருக்கலாம். சிவா வேறு ரொம்ப ஆர்வமாக இருக்கான். சந்தைக்கு ரொம்ப நாள் ஆனதுனால போனான்ட்டு. என் பொண்ணு எனக்கு அண்ணன் மட்டும் தேடிட்டு இருந்திருக்கிறாங்க. பார்த்த உடனே சிரிக்கிறேங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் அதை வந்துடலாண்டான்னு போயிட்டு போனாங்க. 1 மணி நேரம் ஆயிடுச்சு. அதான் என் பொண்ணு அழுவிட்டே இருந்தாலும் அப்போ அப்பா உட்காந்து அழுவிருப்பான். நான் எங்கே போலடா வந்துட்டேன். சந்தைக்கு போகிறேங்க. சந்தைக்கு போய் அவனை ரொம்ப நாள் ஆச்சு. போய் காய்கறி எதுவும் இல்லை. அப்படியே ஒரு ரவுண்டு இங்கே போட்டுட்டு அப்படியே வந்துடலாம் வாங்க. சரியான சாப்பாட்டுக்காக தான் என்கிட்ட வரப்ப என்னப்பா சிவாவுக்கு விளையாட ஆள் கிடைச்சிட்டாங்க. என் ஃப்ரெண்டோட பசங்க கூட போய் ஜாலியா விளையாட. அதிகமா போக கூடாது சாமி. ஏன்னா ஸ்கூல் வேற படிக்கிறதுல கான்சென்ட்ரேஷன் பண்ணணும். புரிஞ்சுதா? வாங்க அப்படியே சந்தை போட்டு ரொட்டீன் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஃபுல்லாக தூக்கம் வருதாங்க. இல்லை ஏதோ போனால் ஒன்றும் காய்கறி இப்போ அதிகமாக வாங்கலைங்க. ஏன்னா எனக்கு ஒன்றும் செட் ஆகலை. வெங்காயம், தக்காளி, பீன்ஸு, கேரட்டு இது மட்டும் வாங்கிட்டு நான் வாங்கிட்டான்னா இவர் வேணாரு. இப்போ நானே வாங்குறேன்னு சொல்கிறேன்.
வேணாம் 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 வேணானே சொல்றது. ஏன்டா சந்தைக்கு போனான்னு எல்லாமே என் புடிவாதத்தால வாங்கினது. கத்திரிக்காய்லாம் வாங்கவே இல்லை. ஃபுல்லாக எல்லாரும் படுத்துட்டாங்க. மணி 9 ஆச்சு. சரி பார்க்கலாயே ஏதாவது இந்த வீடியோ முடிக்கலாம் அப்படின்னு முடிக்கல. மெயினாக என்னென்ன காய் வேணும்னு பார்த்தீங்கன்னா பேட் வத்தை, சோம்பு, கடுகு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், புடலங்காய், உருளைக்கிழங்கு, அவ்வளோதான். வேறு எந்த காயும் வாங்கலை. அங்கே இருந்தது அதுதான். முன்ன மாதிரி வாழைப்பழம் அதெல்லாம் எதுவுமே அவ்வளோ கேட்கல. நாங்கள் அப்புறம் அது இல்லாமல் அர்ஜென்டாக போயிட்டு வந்துட்டேங்க. மெயினாக இப்போ சிவாக்காக தான் நாளிலேருந்து அவனுக்கு சாப்பாடு கொடுக்கணும். கொண்டு விட்டு திரும்ப சாப்பாடு விட்டு கூப்பிட்டு வரணும். இவன் நாளைக்கு ஸ்கூலுக்கு போயும் ஒரு 10 நாள் செட் ஆகிற வரை எங்களுக்கு இங்கே பக்குன்னு இருக்கும். ஏன்னா ரொம்ப நாளாச்சு நானும் அந்த ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு. அப்போல்லாம் ஒன்றும் தெரிஞ்சுக்கல, சேஃப்டி இருந்தது. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சேஃப்டி இல்லை. அந்த பார்த்துக்கலாம் போயிட்டு கொண்டு வந்து விட்டுலாம். நம்ம திரும்ப பசங்க நிறையா போகிறாங்க. இங்கே ஒரு பையன் படிக்கிறான். பார்க்கணும். அப்படியே இந்த விளாக காலையில் தாங்க முடிப்பேன். அதுக்கப்புறம் அந்த அடுத்த ரொட்டீன் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஆமா, இன்னைக்கு சிவா ஃபர்ஸ்ட் நாள் ஸ்கூல் போறானா, ஐயோ தூங்குறாரு. ஏன்னா நடிக்கிறான், எழுப்ப மாட்டாங்க. அதனால அவனுக்கு வந்து லெமன் சாதம், எங்களுக்கு வந்து சாம்பார். பல்லுலாம் விளக்கிட்டு தான் சாப்பிடணும்பா. சிவா பார்த்தீங்களா காலையில இருந்து நல்லா இருந்தா அப்படியே ஏதோ முகத்தெல்லாம் ஒரு மாதிரி வச்சுட்டு நிற்கிறான். ஸ்கூலுக்கு போகிறதுக்கு பயம். காலைல போலியாடான்னு கேட்டேன். இல்லை போகிறான் அப்படின்னா ஒரு மாதிரி நிற்கிறான். அவனுக்கு பிடிச்ச சாப்பாடுலாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. லெமன் சாதம் ரெடி பண்ணி வச்சுருக்கா. அப்புறம் வேறு என்னப்பா 5 ஸ்டார் எல்லாம் வாங்கி தரேன்ருக்கோம். ஸ்கூலுக்கு ரெகுலராக சாயங்காலம் வீட்டில் தான் வாங்கி வச்சுருக்கோம் சொல்லி அனுப்புகிறோம். அப்புறம் இவங்க எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக ஆகணும். இவங்க வண்டி ஓட்டிகிட்ருக்காங்க. அங்கே போய் கொண்டு விட்டு வரணுங்க. கொண்டு விட்டு வந்து ஃபுல்லாயுமே ஏதோ கொஞ்சம் அப்புறம் கேட்டுகிட்டே இருந்தால் பொட்டு கிட்டே எல்லாம் அதெல்லாம் போய்ட்டு வாங்கிட்டு வரணும். ஏமா அப்புறம் என்ன பண்ணலாம்? என்ன பண்றதுனே தெரியலங்க. அங்க வேற கொஞ்சம் பதட்டமா இருக்கு. ஆயம்மா யாரும் கை கழுவுறது எல்லாம் தெரியுமா? பாத்ரூம் இல்லை மதிய போய் கொண்டு வந்து விட்டுருக்கோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் பார்த்துக்கலாம். எல்லாத்துக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணல. அதே ஒருத்தன் கமெண்ட்ல வர போட்டிருந்தாங்க, எல்லாத்துக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலை குறை சொல்லாதீங்க, நம்ம படிக்கிற இதை படிக்கணும், நம்ம தான் மெயின்டைன் பண்ணிக்கணும், அவங்க கல்வி மட்டும்தான் சொல்லி தருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது உண்மைதாங்க. இருந்தாலுமே ஒரு சேஃப்டிங்கிறது முக்கியம் இல்லை. அவங்க பள்ளிக்கு சொல்லிக் கொடுக்குறது சில பேர் என்னாங்கன்னா அவங்க குடும்பத்தில் இருக்கிற வெறுப்பு, புருஷங்கிட்ட சண்டை போட்டு வந்தது, மேலே பெரிய டீச்சர் ட்ரைனு, சின்ன டீச்சர் எல்லாம் குழந்தைங்கள போட்டு அடிக்கிறது, இது மாதிரி தொடர்ந்து நடக்குது. இப்போ கூட பார்த்தீங்களா திருவண்ணாமலைங்கிறான். இப்போ கூட ரீசெண்டாக இங்கே நடந்தது. அங்கே அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. பார்த்துக்கலாம். இருந்தாலும் இப்போ நிறைய விஷயம் வெளியில் தெரிஞ்சிருச்சு, நிறையா போயிட்டுருக்கு. அதனால் இன்னும் பெருசாக நடக்காது. இருந்தாலும் நாங்கள் புதுசாக கொண்டு வரோம்ல, இவ்வளோ டக்குன்னு ஓட முடியாது. அர்ஜென்ட்டுக்கு நான் எங்கேயே வேலைப்பட்டனாலும் அதான் போய்ட்டு விட்டு மதிய டைமில் கரெக்டாக போய் அவனை சாப்பாடு மட்டும் ஊட்டி விட்டுட்டு அவனை கொஞ்சம் பழகி விட்ற வரையும் தான். அப்புறம் ஒரு 10 நாள் போயிட்டானா ஒன்றும் பிரச்சனை இருக்காது. கொண்டு விட்டு வந்தால் போதும். இப்போ நமக்கே பெரியவங்க ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறோன்னா ஒரு மாதிரி தானே இருக்கும். புதுசாக ஒரு 4-5 நாளைக்கு அங்கே ஒரு 2 பேர் ஃப்ரெண்டு கிடைக்கிற வரையும் அதுக்கு தான் பயம். கொண்டு விட்டு வரணுங்க. பார்ப்போங்க. போய்ட்டு வந்து இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம்.